CBSE Class 10 Mathematics Standardல Set 1 Question Paper ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் MCQs பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. The roots of the quadratic equation x minus 1 the whole square is equal to 16 are. ஸோ இந்த x minus 1 the whole square is equal to 16. இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்படி இதை சால்வ் பண்ணுவோம். x minus 1 the whole square is equal to 16. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கண்டுபிடிங்கன்னா x minus 1 is equal to plus or minus square root of 16 கிடைக்குமா? square root of 16 ஓட வேல்யூ 4. ஸோ x minus 1 is equal to plus or minus 4. இதில் நம்ம ரெண்டு கேஸ் எடுத்துக்கணும். ப்ளஸ் 4னு ஒரு கேஸ் எடுத்துக்கணும், மைனஸ் 4க்கு ஒரு கேஸ் எடுத்துக்கணும். Case 1 x minus 1 is equal to plus 4. Case 2 x minus 1 is equal to minus 4. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த minus 1 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது plus 1 சேஞ்ச் ஆகிடும். ஸோ x is equal to 4 plus 1 5. இந்த கேஸில் இந்த minus 1 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா x is equal to minus 4 plus 1 சால்வ் பண்ணிங்கன்னா x ஓட வேல்யூ minus 3 கிடைக்குமா? ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கா? x is equal to 5, x is equal to minus 3. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்கா? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த given figure PQ and PR are tangent to a circle with the center O and radius is 3 cm. If angle QPR is equal to 60 degree, then the length of each tangent. இங்கே PQன்றது தான் tangent, PRன்றது இன்னொரு tangent. இந்த tangentsோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி, தென் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த ஓவும் பியும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து பைசெக்ட் ஆகுமா? இந்த 60 டிகிரி பைசெக்ட் ஆச்சுன்னா இங்கே 30, இங்கேயும் 30 இருக்குமா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிளில் இங்கே இருக்கிற ஆங்கிள், அதாவது இங்கே இருக்கிற ஆங்கிளை நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்லலாமா? தியரம் 10.1 படி ரேடியஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி வருமா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். தீட்டா 30 டிகிரி இங்கே இருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடு, தென் இது அட்ஜசன்ட். ஸோ நம்ம அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம tan ரேஷியோ யூஸ் பண்ணலாம். ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 3 சென்டிமீட்டர் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு PQ. நம்ம PQவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். tan 30 இதோட வேல்யூ என்ன? 1/√3 is equal to 3/PQ. நம்ம ஆக்சுவலாக PQவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ PQ இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா PQ into 1 PQ, √3 into 3 3√3. therefore the tangentோட வேல்யூ 3√3. ஆப்ஷன் A is the right answer. தேர்ட் கொஷின் பார்ப்போம். in triangle DEF AB parallel to EF, then x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிளில் இந்த AB EFக்கு பேரலாக இருக்கான். இந்த மாதிரி இருந்தால் இங்கே நம்ம BPT அப்ளை பண்ணலாம். ஸோ பை BPT தீரம் இந்த ரெண்டு லைன்ஸ் பேரலாக இருந்தால் இதோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த DA பை AE இதோட ரேஷியோவும் DB பை BF இதோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2x பை 3x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு x பை 2x மைனஸ் 1/2. இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ மியூச்சுவலாக ரெண்டு பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். அதாவது இந்த 3x ப்ளஸ் 1 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த 2x மைனஸ் 1/2 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இந்த 2x மைனஸ் 1/2 இங்கே டிவிஷன் இருக்கா? இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் வந்துடும். இதே கான்செப்ட் தான். இந்த 3x ப்ளஸ் 1 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் வந்துடும். இந்த டேர்ம்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x into 2x 2 2s are 4, x into x x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2x into மைனஸ் 1/2, அதாவது 2x into 1/2 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் x into 1 x. ஸோ 2x into 1/2 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே xன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு x into 3x 3x ஸ்கொயர் ப்ளஸ் x into 1 x. இப்போ எல்லா டேர்ம்ஸும் ஒரே பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். 4x ஸ்கொயர் மைனஸ் x இங்கே அப்படி இருக்கா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் x ஈக்குவல் டு 0. 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர் செப்பரேட் பண்ணிங்கன்னா 1x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் x மைனஸ் 2x. இதை சால்வ் பண்ணும்போது x காமனாக வெளியே எடுக்கணும். x into x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒன்று x 0வாக இருக்கணும், இல்லை x மைனஸ் 2 0வாக இருக்கணும். இது 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒன்று x 0வாக இருக்கணும், இல்லைனா x மைனஸ் 2 0வாக இருக்கணும். இந்த x மைனஸ் 2 0வாக இருந்தால் xோட வேல்யூ 2. ஸோ xக்கு நமக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கா? ஒன்று 0, இன்னொன்று 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். The number of multiples of 4 lying between 12 and 250. ஸோ இதை 2 மெத்தட்ஸில் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வைஸ் போடலாம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா 12க்கும் 250க்கும் இடையில் 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். an இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 into d. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம an அதாவது லாஸ்ட் டேர்ம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். a வந்து ஃபஸ்ட் டேர்ம், d காமன் டிஃப்ரென்ஸ். இந்த d தான் நம்ம 4னு கொடுத்துருக்காங்களா? 4 எடுத்துப்போம். ரிமைனிங் என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல கொடுக்கும்போது லையிங் பிட்வீன் 12 and 215 கொடுத்துருக்காங்களா? தென் 12 எடுத்துக்கூடாது, 250 எடுத்துக்கூடாது. இன் பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். தென் 12க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் என்ன?
16, தென் இந்த சீக்வன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா 16 நெக்ஸ்ட் 20 24 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க 250 பிட்வீன் கொடுத்ததுனால இந்த 250 எடுத்துக்க முடியாது. 250க்கு முன்னாடி 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஸோ 250க்கு முன்னாடி 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் 248. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏஎனோட வேல்யூ 248, ஏவோட வேல்யூ 16, டியோட வேல்யூ 4, என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 248 இஸ் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு 4. இந்த 16 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 16 கிடைக்குமா. இது செப்பரேட் பண்ணிங்கன்னா 232. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷன் வந்துருமா. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 58 கிடைக்கும். n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 58. இந்த 1 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இதோட ஆட் ஆகிடும். ஸோ என்னோட வேல்யூ 59. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதையே ஷார்ட்கட் மெத்தடில் இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஷார்ட்கட் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்க நம்பர் எடுத்துப்போம். 250 எதோட மல்டிபிள் கொடுத்துருக்காங்க 4ஓட மல்டிபிள். இதை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன் 62ன்னு கிடைக்குமா. ஸோ 250க்குள்ளே 62 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்குது. ஆனால் நம்ம எதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும் 12 250. ஆக்சுவலாக பிட்வீன் கொடுத்ததுனால 12ம் வராது 250யும் வராது. 12க்கு முன்னாடி எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கோ அதை இதிலேருந்து செப்பரேட் பண்ணிடணும். 12க்கு முன்னாடி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வந்து 8, 8க்கு முன்னாடி 4. ஸோ 4, 8, 12 இந்த 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இதிலேருந்து நம்ம செப்பரேட் பண்ணிடணும். செப்பரேட் பண்ணிங்கன்னா 62 minus 3 59. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்ப்போம். A cone of maximum size is curved out from a solid cube of edge length L. Then volume of cone. ஸோ ஒரு கியூபுக்குள்ளே மேக்ஸிமம் சைஸில் வர மாதிரி ஒரு கோன் வந்து நம்ம அதிலேருந்து கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த சாலிடோட கியூபோட லென்த் கொடுத்துருக்காங்க எல். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த கியூபோட லென்த் எல்னு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா 1/3 πr²h. ஸோ இந்த இடத்துல நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இது மேக்ஸிமம் சைஸ்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறதுனால இந்த கியூபோட சைடு தான் இதோட டயாமீட்டராக வரும். ஸோ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2. இந்த டயாமீட்டர் வந்து எல்லுக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ ரேடியஸ் வந்து L/2. நெக்ஸ்ட்டு இந்த கோனோட ஹைட்டும் இந்த சைடு எல்லுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு எல். இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது ஆரோட பிளேஸில் L/2, ஹெச்சோட பிளேஸில் எல்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ரெண்டு டேர்முக்கே காமன். சால்வ் பண்ணிங்கன்னா L²/4 இன்ட்டு எல்னு கிடைக்குமா. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 5 × L² × L 5 × L3 3 4s are 12. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்ப்போம். Equation of another line parallel to the line represented by 2x minus 6y is equal to 7. அதாவது இந்த 2x minus 6y is equal to 7 இந்த லைனுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எல்லாத்தையும் இதே ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷனை 3x minus y is equal to 7ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை 2x plus 6y is equal to 9. இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி இதே ஃபார்மில் இருக்கா. ஸோ இதை அப்படி விட்டுருவோம். இதை x plus 3y is equal to 7/2 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு லைன் பேரலாக இருக்குன்னா அதுக்கு என்ன கண்டிஷன் a1/a2 is equal to b1/b2 is not equal to c1/c2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற ஈக்குவேஷனை இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன் கூடவும் இந்த ரேஷியோ வர மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து எந்த ஈக்குவேஷனில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் இதோட ஆன்சர். ஃபஸ்ட் இதை கம்பேர் பண்ணுவோம். a1 b1 c1 a2 b2 c2 a1 b1 c1 divided by a2 b2 c2. இப்போ ஃபஸ்ட்டு 2 ரேஷியோஸ் கம்பேர் பண்ணுவோம். 2/3 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 6/1. ஃபஸ்ட் 2 ரேஷியோஸ் நாட் ஈக்குவலாக வருதா. ஆனால் இங்கே ஃபஸ்ட் 2 ரேஷியோஸ் ஈக்குவலாக வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பிக்கு போவோம். செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா a1 b1 c1 a2 b2 c2 a1/a2 b1/b2 c1/c2. இங்கே இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் 2 ரேஷியோஸ் நாட் ஈக்குவல்னு வருதா. ஸோ இங்கே நமக்கு தேர்ட் ரேஷியோ தான் நாட் ஈக்குவலாக வரணும். ஃபஸ்ட் 2 ரேஷியோஸ் ஈக்குவலாக வரணும். ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி செக் பண்ணுவோம். a1/a2 b1/b2 c1/c2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா a1/a2 ஈக்குவலாக வருதா. c1/c2 மட்டும் ஈக்குவலாக வரல. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போம். இஃப் த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் அ டவர் இஸ் √3 times that of its height, then altitude of the sun. ஒரு டவரோட ஷேடோ வந்து அதோட ஹைட் மாதிரி √3 times இருக்குதுன்னா altitude of the sun நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லென்த் ஆஃப் த ஷேடோ √3 times of its height. இங்கே ஹெச்ன்றதை ஹைட் ஆஃப் த டவர்னு வச்சுட்டிங்கன்னா இதுதான் ஷேடோ. ஷேடோவோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா √3 times of ஹைட். அதனால் இங்கே √3h எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இதோட ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நம்ம tan ரேஷியோ யூஸ் பண்ணலாம். ஸோ tan ரேஷியோ யூஸ் பண்ணிங்கன்னா tan theta is equal to opposite by adjacent. ஆப்போசிட் சைடு h adjacent √3h. h கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 1/√3. ஸோ tan theta is equal to 1/√3. தென் தீட்டாவோட வேல்யூ டேனில் 30 டிகிரியில் மட்டும்தான் நம்மளுக்கு 1/√3 கிடைக்குமா. ஸோ theta is equal to 30 degree. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 10.
if the root of the quadratic equation root 3x square minus kx plus 2 root 3 is equal to 0 are real and equal, then the values of k is r. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல், தென் கேவோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிற கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா. ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் என்ன கண்டிஷன், b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ கொடுத்துருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் abc இதோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்துருதுங்க. ஏவோட வேல்யூ ரூட் 3, பியோட வேல்யூ மைனஸ் கே, சியோட வேல்யூ 2 ரூட் 3. இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. இதை சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் கே ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆகிடுமா. 4 இன்ட்டு 2 8, ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3, 8 3s are 24. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 24 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 24 சேஞ்ச் ஆகிடுமா. கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24, தென் கே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 24. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பார்ப்போம். The nth term of the AP minus 1/3, 2/3, 5/3, 8/3 and so on. ஸோ இந்த ஏபியோட nth term நம்ம கண்டுபிடிக்கணும். nth termக்கான ஃபார்முலா an is equal to a plus n minus 1 into d. இந்த ஏபியிலிருந்து ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஏ வந்து ஃபஸ்ட் டேர்ம், ஸோ இதோட வேல்யூ மைனஸ் 1/3. டியோட வேல்யூ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், ஸோ செகண்ட் டேர்ம் 2/3 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் 1/3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடுமா. 2/3 ப்ளஸ் 1/3 ஆட் பண்ணிங்கன்னா 3/3. ஸோ டியோட வேல்யூ 1. ஸோ ஏவோட வேல்யூ 1/3, டியோட வேல்யூ 1. இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ மைனஸ் 1/3, டியோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் 1/3 ப்ளஸ் n மைனஸ் 1 இருக்குமா. இந்த மைனஸ் 1/3 இந்த மைனஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4/3 கிடைக்குமா. இதோட nth டேர்ம் மைனஸ் 4/3 ப்ளஸ் n. ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் பியில் பாருங்கள் ப்ளஸ் n மைனஸ் 4/3. ஆப்ஷன் பி இதோட மேட்ச் ஆகுதா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பார்ப்போம். இந்த given figure PT is a tangent to the circle with center O and radius R. If angle POT is equal to 45 degree, then the length of OP. இந்த டயக்ராமில் இந்த PTன்றது tangent, இந்த angle POT 45 degree, then radius ஓட வேல்யூ R. இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஓபியோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல தியரம் 10.1 படி ரேடியஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி கிடைக்குமா. ஸோ இந்த ட்ரையாங்குலர் பார்ட் மட்டும் எடுத்துப்போம். இந்த இடத்துல இதோட வேல்யூ 45 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. தென் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ 45 டிகிரின்னு கிடைக்குமா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ இது நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஸோ இந்த பேஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே 90 டிகிரி இருக்கிறதுனால இங்கே நம்ம பைத்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஓபின்றது ஹைபோடென்யூஸ். OP square is equal to R square plus R square 2R square. So OP square is equal to 2R square. OP is equal to square root of 2R square. So இந்த square root தனியாக எடுத்திங்கன்னா square root of 2 into square root of R square R கிடைக்குமா. So OP யோட value square root of 2 into R. Option A is the right answer. Next question number 13 பார்ப்போம். It is given that triangle ABC is similar to triangle QRP such that AB is equal to 9 cm, BC is equal to 5 cm and PR is equal to 2 cm. Then length of the side QR நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் QRPயும் சிமிலர். 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் நமக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டி அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ எடுத்துப்போம். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்திங்கன்னா AB by QR, BC by RP, AC by QP. இங்கே என்னென்ன சைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். AB கொடுத்துருக்காங்க, BC கொடுத்துருக்காங்க, PR கொடுத்துருக்காங்க. நம்ம QR கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 4 சைட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். AB by PR, BC by RP. ஸோ இந்த 2 ரேஷியோஸ் மட்டும் தான் நமக்கு இங்கே யூஸ் ஆகுதா. இதை மட்டும் எடுத்துப்போம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏபியோட வேல்யூ 9, QRோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், BCயோட வேல்யூ 5 அண்ட் PR, RP both are same. ஸோ இதோட வேல்யூ 2. ஸோ இந்த இடத்துல இந்த 2 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 9 into 2 18. இதே இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 5 into QR. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷன் வந்துருமா. ஸோ 18/5 டிவைட் பண்ணிங்கன்னா 3.6. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பார்ப்போம். The sum and product of zeros of a quadratic polynomial P of x are minus 1/3 and 2 respectively. The polynomial P of x is 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு quadratic polynomial P of x அதோட சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சம் வந்து மைனஸ் 1/3, ப்ராடக்ட் 2. தென் அந்த பாலினாமியல் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ இந்த இடத்துல சம் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் 1/3, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் 2. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடுமா. 1 into x x. ஸோ x/3 + 2.
ஆனால் ஆப்ஷனில் எதுவுமே இதே மாதிரி இல்லையா? தென் இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை கேன்சல் பண்ண த்ரூ அவுட் எல்லா டேர்ம்ஸையும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 × x ஸ்கொயர் 3x ஸ்கொயர், 3 × x/3, இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் x, 3 2s are 6. ஸோ 3x ஸ்கொயர் + x + 6 ஆப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ஷனுமே இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் பாருங்கள், -3x ஸ்கொயர் -x -6. ஸோ இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம -1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3x ஸ்கொயர் -x -6. ஸோ ஆப்ஷன் D is the right answer. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15 பார்ப்போம். given that sin 2 alpha is equal to √3/2, the value of sin 3 alpha நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. sin 2 alpha is equal to √3/2. சைனோட எந்த ஆங்கிள் வேல்யூக்கு √3/2 வரும்? 60 டிகிரி. ஸோ sin 2 alpha is equal to sin 60 டிகிரி. தென் 2 alpha is equal to 60 டிகிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா? ஸோ alpha is equal to 60 டிகிரி டிவைடட் பை 2 30 டிகிரி. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 30 டிகிரி. sin 3 alphaவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா sin 3 alpha, ஸோ 3 × 30 டிகிரி 90 டிகிரி. ஸோ sin 90, இதோட வேல்யூ 1. ஆப்ஷன் C is the right answer. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 16 பார்ப்போம். The median and mode of a distribution are 25.2 and 26.2 respectively. Then mean of the distribution. மீடியன் மோட் கொடுத்துருக்காங்க, நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். இதுக்காக நம்ம எம்பெரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க மீடியன் மோட் இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 26.1, மீடியன் 25.2. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா மீன் இஸ் ஈக்குவல் டு 24.75 கிடைக்குமா? ஆப்ஷன் A is the right answer. கொஷின் நம்பர் 17 பார்ப்போம். இந்த given figure, triangle ABC is an equilateral triangle. AD is the median of the triangle joining the points A of 0,5 √3/2 and D of 0,0. Points B and C are, the point B, C, இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ABC ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருந்தால் இந்த 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஏடின்றது மீடியன். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் மீடியன் ஆல்டிடியூட் போத் ஆர் சேம். அதாவது ஏடியை நம்ம இங்கே ஆல்டிடியூட்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இதோட ஹைட்டை √3/2 இன்ட்டு சைட்னு எழுதலாமா? இங்கே இதோட ஹைட் என்ன இருக்கும்? 0,0, இங்கே 0,5 √3/2. இது பெர்பெண்டிகுலராக இருக்கா? 0,0 ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வந்து 5 √3/2 இந்த டிஸ்டன்ஸில் இருக்கா? ஸோ ஏடியோட டிஸ்டன்ஸ் நம்ம ஹைட்னு எடுத்துக்கலாமா? 5 √3/2 இஸ் ஈக்குவல் டு √3/2 இன்ட்டு சைடு. இந்த √3/2 இந்த √3/2 கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா இந்த சைடோட மெஷர்மெண்ட் 5 கிடைக்குமா? ஸோ இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கில் ஆல் த சைட்ஸும் 5. ஆக்சுவலாக நம்ம BC இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ Bலேருந்து Cக்கு டோட்டலாக 5 யூனிட்ஸ் ஆகுதா? இந்த ஏடின்றது மீடியன் கொடுத்துருக்காங்களா? ஏடி மீடியன் இருந்தால் இந்த BCயை அது பைசெக்ட் பண்ணும். BD 5/2, DC 5/2. ஆக்சுவலாக BC இதோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே ஆரிஜின் கொடுத்ததுனால இது பாசிட்டிவ் சைடு எடுத்துக்கணும், இதை நெகட்டிவ் சைடு எடுத்துக்கணும். ஸோ Bயோட கோஆர்டினேட் -5/2, 0 அண்ட் Cயோட கோஆர்டினேட் +5/2, 0. ஆப்ஷன் B is the right answer. நெக்ஸ்ட்டு 18th கொஷின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 1/2 tan ஸ்கொயர் 45 டிகிரி மைனஸ் காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி இஸ். tan 45ஓட வேல்யூ 1, காஸ் 60ஓட வேல்யூ 1/2. இந்த வேல்யூஸ் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாமே ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? ஸோ 1 ஸ்கொயர் 1/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, ஸோ 1/2 × 1 1/2. இந்த ஸ்கொயர் ரெண்டு நம்பருக்குமே காமனா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. ஸோ 1/2 மைனஸ் 1/4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1/4. ஆப்ஷன் C is the right answer. 9 பார்ப்போம். அசெஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின். அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ டேஞ்சன்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். ரீசன், ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட். ஃபஸ்ட்டு இந்த அசெஷன் வந்து கரெக்டாக செக் பண்ணுவோம். ரேடியஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ டேஞ்சன்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஏன்னா ஓபின்றது ரேடியஸ், இங்கே OXன்றது ரேடியஸ் கிடையாது, OYன்றதும் ரேடியஸ் கிடையாது. ஸோ ரேடியஸ் மட்டும்தான் டேஞ்சன்ட்லேருந்து சென்டருக்கு ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட். இது ட்ரூ தான். தியரம் 10.1 படி ரேடியஸ் வந்து டேஞ்சன்ட்டுக்கு எப்பவுமே பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ அசெஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. அசெஷன், ரீசன் போத் ஆர் ட்ரூ. தென் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன் A. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A. கொஸ்டின் நம்பர் 20. அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, tan 2θ இஸ் நாட் டிஃபைன்ட் அட் θ is equal to 45 டிகிரி. ரீசன், sin 90 cos 90 both are not equal. tan 2θ நாட் டிஃபைன்ட் எப்போ? θவோட வேல்யூ 45 இருக்கும்போது. இந்த இடத்துல θவோட வேல்யூ 45 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan 2θ 2 × 45 90 டிகிரி. ஸோ tan 90 டிகிரி இதோட வேல்யூ நாட் டிஃபைன்ட். ஸோ அசெஷன் இஸ் ட்ரூ. ரீசன் செக் பண்ணுவோம். sin 90 1, cos 90ஓட வேல்யூ 0, both are not equal. ஸோ ரீசன் ஆல்சோ ட்ரூ. ஸோ போத் அசெஷன், ரீசன் ரெண்டுமே ட்ரூ தான். இப்போது இதை ரிலேட் பண்ணி பார்ப்போம்.
இங்கே tan 2 தீட்டா இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே sin cos. ஸோ ரெண்டுமே ட்ரூ தான், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. போத் அசர்ஷன் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அசர்ஷன் ஏ. ஸோ இந்த வீடியோவில் 20 MCQs மட்டும் தான் பார்த்தோமா. ஸோ அடுத்த வீடியோவில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதோட சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.